ஜேர்னல் என்ட்ரிஸில் 10th சம். பாஸ் தி ஓப்பனிங் என்ட்ரி இன் த ஜேர்னல் ஆஃப் ராம் ஆஸ் ஆன் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பர்டிகுலர்ஸ். அப்போ என்னது ஓப்பனிங் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. அப்போ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஸ்டாக், லேண்ட், பிளான்ட், ஓவிங் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், ஓவிங் டு ஜெட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இப்போ வந்து எது அசர்ட்டு எது வந்து லயபிலிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். அசர்ட் இருக்கிறது எல்லாமே டெபிட்டு, லயபிலிட்டியில் இருக்கிறது எல்லாமே கிரெடிட். கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னா கேஷுங்கிறது நம்ம கையில் வரக்கூடியது, அப்போ அது வந்து அசர்ட்டு, ஸோ அதை டெபிட் பண்ணிட்டோம். கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் அட் பேங்க்கும் சிமிலர் தான், அதனால் டெபிட் பண்ணிட்டோம். ஸ்டாக்குங்கிறது ஏதாச்சும் ஒரு பொருளோ அது எல்லாமே என்னென்னா அசர்ட்டு, ஸோ டெபிட்டு 20,000. லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது ரெண்டுமே வந்து தெரியும் அசர்ட்டு, ஸோ அதுவும் டெபிட்டு. ஓவிங் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ் அக்கௌண்ட், அதாவது இதை அடிச்சுட்டேன், எக்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு எழுதணும். ஓவிங் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வந்து நம்மளோட டெப்டார். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு பே பேக், அதாவது அவர் நம்மளுக்கு தருவாருன்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே ஏதாச்சும் அவருக்கு காசோ இல்லை நம்மக்கிட்டேருந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு, அந்த பர்ச்சேஸ் பண்ணதை காசு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு பே பேக். இது என்னென்னா அசர்ட்டில் வரும், ஏன்னா அவர் பே பேக் பண்ணணும், அந்த கடன் அது வந்து நம்மளுக்கு கையில் கேஷாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் அன் அசர்ட். அசர்ட்னால என்ன பண்ணுறோன்னா இதை வந்து டெபிட் பண்ணுறோம். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் தெரியும், முன்னாடியே கட்டுறது, முன்னாடியே கட்டிட்டு அது அசர்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ஓவிங் டு ஜெட். இப்போ நம்ம ஓவிங் ஃப்ரம்னா எக்ஸிட்டேருந்து நம்மளுக்கு காசு வரணும். ஓவிங் டு ஜெட் அப்படின்னா நம்ம வந்து ஜெட்டுக்கு காசு கொடுக்கணும். அப்போ நம்ம யார், நம்ம வந்து டெப்டார். இதில் வந்து எக்ஸுங்கிறவர் டெப்டார், இதில் நம்ம வந்து டெப்டார், அதனால் இது லயபிலிட்டியில் போகுது. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இன்ட்ரெஸ்ட் வந்து முன்னாடியே நம்மளுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, அது என்னது டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் அக்கௌண்ட், இது எல்லாமே கிரெடிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே மொத்தமாக டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போடணும், ஏன்னா இது எல்லாமே வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் போது ஓப்பனிங் என்ட்ரி போடுறோம்ல கேபிட்டல் அப்படின்னு, அது எல்லாமே என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். அவ்வளோதான்.